டெலிவர்ஸ் இன்றைக்கி என்ன ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. ஆனால் அது பழைய வீடு அப்படிங்கிறதுனால வாஷிங் மிஷினுக்கு வந்து ப்ரொவென்ஷன் அவங்க ஆல்ரெடி கொடுக்கல. அதனால் எக்ஸிஸ்டிங் இருக்கிற வாஷ் மிஷின்லேருந்து லைன் எடுத்து கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அதான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் உங்களுக்கே தெரியும், ரெண்டல் ஹோமும் பழைய ஹோம்னா அதில் எந்த ஒரு ப்ரொவென்ஷனும் இருக்காது. நம்ம குடியிருக்கிறவங்க தான் கை காசு செலவு பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின்லேருந்து அப்படியே சீலிங்கில் கொண்டு வந்து அவுட் சைடு வால் இருக்குல்ல, அதில் அப்படியே கொண்டு வந்திருக்கோம். பக்கத்துலேயே பவர் பிளாக் இருக்கிறதுனால வாஷிங் மிஷின் செட்டப்பாக அவர் அங்கேயே பண்ணிக்கிறேன்ட்டார். இதுதான் ஃபினிஷிங், இப்படி தான் இருக்கும். ஆனால் இதோட அவுட்லெட் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பாத்ரூம் இருக்குது. அதோட பிவிசி டோரில் வந்து சைடில் சின்னதாக ஹோல்ஸ் போட்டிருக்கோம். ஆனால் இவங்க வாஷிங் மிஷினோட வேஸ்ட் லைனும் பார்த்திங்கன்னா மேலேருந்து இருக்கிறனால ஸ்டாண்டிங் எவ்வளோ கொடுத்தாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரைன் ஆயிரும், லீக்கேஜ் எதுவுமே இருக்காது. அண்ட் நான் ஒர்க் பண்ண வாஷிங் மிஷின்லேயே பார்த்திங்கன்னா இந்த வாஷிங் மிஷினோட அவுட்லெட் பைப்பு தான் கரெக்டாக அந்த முக்காலஞ்சல் போல் ஃபிக்ஸ் ஆச்சு. இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆனால எந்த ஒரு லீக்கேஜுமே இருக்காது. கஸ்டமர் பட்ஜெட் ஃப்ரீ கேட்டனால நம்ம இது போல் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் நீங்கள் இது போல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரே ஒரு அப்கிரேட் பண்ணிக்கோங்க. என்னென்னா வாஷ் மிஷினுக்கு மேலே ஒரு கேட் வால் வச்சிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணாத பட்சத்தில் தேவையில்லாத லீக்கேஜை தடுக்கிறதுக்கு அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் ப்ளம்பிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.